நம்ம வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது அது ஏன் நடக்குது எதுக்காக நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால உணர முடியாது. அது நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே கண்டிப்பா எல்லாருடைய லைஃப்லயும் இந்த ஒரு சூழ்நிலையை கடந்து தான் நம்ம வந்தாகணும். சரிங்களா? எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வசந்த காலமும் வராது, கோடை காலமும் வராது. 2மே கலந்து வந்தாதான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். சரிங்களா? அப்படிதான் என்னுடைய லைஃப்லயும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. நான் எப்படி அது எல்லாமே கடந்து வந்தேன் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போயிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரிங்களா? அதாவது சண்டே காலையில மாட்டு வெள்ளம் முடிச்சிட்டு காலைல சிம்பிளா சட்னி ஆட்டி தோசை செஞ்சு சாப்பிட்டு சரி நான்வெஜ் எட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா சரி நீங்க போயிட்டு எட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்ல நீ வந்தாதான் நான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க வீட்டுக்காரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே போனோம். எங்க பாப்பா மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க பையன் நான் எங்க வீட்டுக்காரர் 3 பேரும் போயிட்டு நான்வெஜ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியதாச்சு. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டுன்னு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். சரி அவன் வெளியில அவனுக்கு எக் பப்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றால சரி பேக்கரிக்கும் கூட்டு போயிட்டு அவனுக்கு வேணுன்றதை வாங்கி கொடுத்து. ஏன்னா நம்ம போறதே வச்சுக்கோங்க எப்பயாவது ஒரு முறை தான் அந்த மாதிரி போவோம். நான் ஒரு ரூட்ல இருந்தாருன்னா வரும்போது நான்வெஜ் இட்டு வந்துருவாரு. இல்லைன்னா வச்சுக்கோ இந்த மாதிரி 10 நாளைக்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை தான் போவோம். சரி பிள்ளைங்களுக்கு பிடிச்சது வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்துட்டு எங்க பாப்பாவுக்கும் வாங்கிட்டு வந்துட்டோம். அவளுக்கு ஒரு எக் பப்ஸ் அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டான் அப்படின்றதுனால அவனுக்கும் என் பாப்பாவுக்கும் ஒரு ஐஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஏன்னா இதை சொல்றேன்னா ஒரு காலத்துல அதாவது நமக்கு புதுசா அதாவது பொதுவா நமக்கு இந்த கல்யாணம் ஆன புதுசெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்காது. சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி டைம்ல நீ எங்க போற ஏது போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களை ஏதாவது கேள்வி கேட்க ஆரம்பிச்சாவே தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் நிறைய வரும். சரிங்களா? எல்லாருமே கண்டிப்பா அந்த ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்குல்ல. அந்த அளவுக்கு புரிதல்னா வச்சுக்கோயேன். அதாவது ரொம்ப நாள் பழக்கப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுவாங்க. அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் பின்னாடி வர ஆரம்பிச்சது. லவ் பண்ணும்போது நல்லாதான் இருக்கும். அதே கல்யாணம் ஆன பின்னாடி பல பல பிரச்சனைகளை அது பிரியிற அளவுக்கு போய் கொண்டு போட்டுரும். அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கிறதுல. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நான் நிறையவே ஃபேஸ் பண்ணிருக்கேன். அதாவது எங்க போற ஏது போற அப்படின்றது நம்ம கேட்டாவே அன்னைக்கு குடும்பம் 2,000. சரிங்களா? அந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அது நம்ம கிட்ட சொல்லவும் மாட்டாங்க. என்னதான் சண்டையே வந்தாலுமே நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்படி இருந்த ஒரு சுச்சுவேஷன் இப்ப நம்ம நீ வராம என்னால போக முடியாது, நீ வந்தாதான் போவேன் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்குது. அது ஏன் அப்படி சேஞ்ச் ஆச்சு எதுக்காக அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா எல்லாரும் எதிர்பார்ப்பும் கண்டிப்பா இது ஒண்ணுதான். வாழ்க்கையில நம்ம அதிகமா நமக்கு இந்த அளவுக்கு பணம் வேணும், இந்த அளவுக்கு நகை வேணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எந்த ஒரு பெண்களுக்குமே கண்டிப்பா கிடையாது. சும்மா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆசைதான். எந்த ஒரு ஒழுங்குமுறையும் இருக்கக்கூடாது. சும்மா இப்ப அவங்க எங்கேயாவது போறாங்களா நம்மளும் கூட கூட்டு போகணும் அப்படின்றது ஒரு சின்ன சந்தோஷம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு அந்த மாதிரிதான் ஒரு சேஞ்சஸ் திடீர்னு எங்க வீட்டுக்கார மனசுக்குள்ள. அது ஏன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கு 15 வருஷம் ஆச்சு கண்டிப்பாலுமே. அது அந்த 15 வருஷத்துக்குள்ள அவ்வளவு ஒரு போராட்டம். அது எல்லாமே நம்ம பொறுத்துக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டும் வந்தா அதுக்குள்ள எவ்வளவு ஒரு மனசுக்குள்ள வலியும் வேதனைகளும் இருக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு சூழ்நிலையும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம மட்டும் தனியா நிற்போம், மத்தவங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து நிப்பாங்க. அப்ப ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு வலியும் வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அது உணர்ந்தவங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். ஒவ்வொரு இடத்துலயுமே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் பண்ணும்போது பல பல வலி பல பல வேதனைகள் சந்திப்பாங்க. அது எப்படி திடீர்னு இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாமே கடவுளுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன்னா பொறுமை. அதாவது நம்ம நினைக்கிறோம் இப்போ நம்ம இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்னா நம்ம நினைச்சது அந்த டைம் நடக்கலன்னா அவ்வளவுதான் உடனே எடுசீட்டு அப்படின்னுறோம். அது ரொம்பவே தப்பு. ஏன்னா நம்ம எங்கேயோ வரோம், அவங்க எங்கேயோ வராங்க, எங்கேயோ இருக்கிறாங்க. அந்த திருமணம் அப்படின்ற வாழ்க்கையில ஒன்னா சேரும்போது அந்த அளவுக்கு ஒரு புரிதல் வராது. அந்த புரிதல் வர்றதுக்கு 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். எங்களுக்கு கிட்டத்தட்ட இப்ப 13 வருஷம் ஆயினுக்குது அந்த ஒரு புரிதல் வர்றதுக்கு. இப்போ ஒரு 2 வருஷத்துல தான் அந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் உண்மையாலுமே என்னால நம்ப முடியல. ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுடைய லைஃப் இப்படி மாறி இருக்குது. நான் ஒரு காலத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிருக்கேன். ஏன்டா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, நம்ம யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் செஞ்சது இல்லையே, நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் வந்தோம், இப்பயும் நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு லைஃப் தான் கிடைச்சிருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றம்ன்றதே வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து ஃபீல் பண்ணிருக்கிறோம். கடவுள் வந்து அதுக்குதான் கண்டிப்பா ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு பாதியில வந்து கஷ்டத்தை கொடுத்தா மறு பாதியில வந்து சந்தோஷத்தை கொடுக்கறதுன்றது கண்டிப்பா என்னுடைய லைஃப்ல வந்து நான் உணர்வுபூர்வமா வந்து உணர்ந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா, கல்யாணம் ஆன பின்னாடி எப்படி இருந்தேன்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்னன்னா ஒரு சில விஷயங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. குழந்தையாவே வளர்ந்துட்டு குழந்தையாவே வந்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பருவமே மாறாம வந்துட்டு இருப்போம். நிறைய விஷயங்கள் வந்து இந்த வாழ்க்கைக்குள்ள வந்த பின்னாடிதான் நம்ம அப்பா அம்மா பார்த்திருப்பாங்க. நம்ம ஒரு சில அவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம வந்து ஒரு தாய் தந்தையா இருந்து அந்த இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் வந்து அடிபட வேண்டியிருக்கு. சரிங்களா? அது அடிபட்டு அடிபட்டு வலிமையாடுது அந்த மனசு. ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக அது மிருதுவாயிடுது, பழகி போயிடுது. போடா பாத்துக்கலாம் இதுவும் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வாழ்க்கை வந்து ஸ்டார்டிங் ரொம்பவே கஷ்டம். என்னடா வாழ்க்கை இது, ஏன்டா இப்படி, எதுக்காக நம்மளா வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து என்னாச்சுன்னா, சரி போ, இந்த மாதிரி நடக்கும்போது இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும். இவங்க இல்லாம என்ன, நமக்கு பசங்க இருக்காங்க, நம்ம பசங்களுக்கோசரம் நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கைய வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அந்த மாதிரி டைம்ல திடீர்னு இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வரும்போது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கும் சொல்லுங்க. ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு வந்து இதுதான். இதுக்காக தான் ஒவ்வொரு நாள் போராட்டமும். அந்த போராட்டம் நம்மளே வந்து போடா போ இந்தாந்துன்னு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை வெறுத்து நம்ம விடும்போது, இந்த மாதிரி திடீர்னு ஒரு மாற்றம் வரும்போது நம்மளுக்கு வாழ்க்கையில அதை விட பெருசு வந்து வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காசு பணம்ன்றதெல்லாம் என்னைக்குமே வரும் போகும். ஆனா இந்த ஒரு புரிதல் மட்டும் வாழ்க்கைக்குள்ள நம்மளுக்கு வந்து வச்சுக்கோங்க, பிரச்சனைகள்ன்றது வராது. எங்க வீட்டுல தினமும் சண்டை வரும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். அவர் ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். இதை சொல்றதுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உண்மையாலுமே ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் தான். அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல தான் ஃபுல்லா சண்டை. நீ எங்க போற, எங்க வர, ஏது பண்ற, என்ன பண்றன்றது கேட்டா வச்சுக்கோயேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வீட்டுல, அந்த அளவுக்கு பிரச்சனை. நம்ம கேட்டா நம்மள சும்மா விடுவாங்களா வீட்டுல இருக்கிற பெரியவங்க, நீ ஏன் இதெல்லாம் கேக்குற, நீ ஏன் பண்ற, என் பிள்ளை அப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு இது நமக்கு வந்து எங்கேயோ வந்து தூரமா வந்து மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், எல்லாருமே ஒரு பக்கம், நம்ம மட்டும் அந்த இடத்துல தனியா நின்று பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன ஆயிரும், நம்ம போடான்னு சொல்லிட்டு வெறுத்து விட்டுருவோம். இங்க எது நடக்குதோ நடக்கட்டும், நம்ம மட்டும் நம்ம பசங்களுக்காக வாழ்ந்துட்டு போலாம், நம்மளால முடிஞ்ச உழைப்பை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்மளுடைய உழைப்பை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி நம்ம நகர ஆரம்பிச்சிருவோம். திடீர்னு இந்த ஒரு மாற்றம் வரும்போது நம்மளுக்கு அது என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாது. இதெல்லாம் உண்மையா அப்படின்றது கூட நம்புறதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு மனசு வந்து டக்குன்னு ஏத்துக்காது. சரிங்களா? ஆனா அந்த அளவுக்கு ஒரு வலியும் வேதனை அனுபவிச்சுட்டு அந்த மாதிரி நடக்கும்போது அதை அக்செப்ட் பண்ண கூட நம்ம மனசு வந்து அந்த அளவுக்கு வந்து ஏத்துக்காது. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருப்போம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல தான் நான் உண்மையாலுமே அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் மாடு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா டியூட்டிக்கு போவாரு வருவாரு, ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு, நம்ம கையில ஒரு ரூபா கொடுக்கும் கேட்டா சண்டை தான் வீட்டுல. அந்த மாதிரி இருந்த மனுஷன் அது எப்படி ஒரு மாற்றம் வந்ததுன்னு தெரியல. நான் வந்து அதனாலதான் ஃபர்ஸ்ட் மாடு வச்சுக்கிட்டு உங்களை ஸ்டார்ட் பண்ணேன். யாரையுமே நம்ப கூடாது, நம்மளோட பிள்ளைங்களுக்கு நம்மளுடைய வருமானத்தை வச்சு நம்ம ரன் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஸ்டெப்புமே எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய வருமானம் வந்து பெருக ஆரம்பிச்சோடனே நான் வந்து நகை நெட்டுன்னு சொல்லிட்டு சேர்த்த ஆரம்பிச்சேன். அப்போ வந்து நம்மள வந்து உதாசனப்படுத்துவாங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் நம்ம நினைச்சது தப்பு அப்படின்ற மாதிரி வந்து நம்மள புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய உழைப்பு வந்து நம்ம கொடுத்தோம். சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்துல கடைசியில நம்மளுடைய லைஃப் பார்ட்னருமே கண்டிப்பா அவங்களுடைய பண்ண தப்பு எல்லாமே ஒரு கட்டத்துல வந்து நம்ம சொல்லும் போது புரியல அவங்களுக்கு, அவங்களாவே வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ கண்டிப்பா அவங்க வந்து அவங்களாதான் இருக்கிறாங்க, நம்ம தான் ஒரு சில விஷயத்துல வந்து தப்பு பண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்து கடைசியில உண்மையா சொல்றேன், ரொம்ப பெருமை தான் நான் சொல்றேன். என்னக்கா நீங்க இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணதெல்லாம் சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பெருமையா சொல்வேன். அந்த அளவுக்கு இருந்த மனுஷன் வந்து இப்ப சுத்தமா ட்ரிங்க்ஸ் பண்றதுல, அதாவது என்னெல்லாம் வந்து வச்சுக்கோயேன் ஒரு மனுஷாவே கூட மதிக்க மாட்டாங்க. அப்படி இருந்த ஒரு ஆளு இப்ப நம்ம இல்லனா, ஒரு நாள் நம்ம இல்லனா மனுஷனுக்கு ஏதோ வாழ்க்கையே போன மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பாசம். சரிங்களா? எல்லாருமே பொண்ணுங்க ஏங்குறது புறமே அந்த பாசத்துக்காக தான் வீட்டுல. சரிங்களா? அந்த ஒரு பாசம் மட்டும் கிடைச்சிட்டா வீட்டுல வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமா போகும். காசு பணம் சம்பாதிக்கிறதுலாம் எந்த ஒரு காசு பணமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையை கடந்து போயிடலாம். என்னுடைய லைஃப்ல உண்மையா நடந்த விஷயம் இது. சரிங்களா? அது எப்படி அந்த ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. அதாவது நம்ம ஒரு ஆளாவே தெரிய மாட்டோம், நம்ம மேல சுத்தமாவே பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பட்சத்துல
திடீர்னு நம்ம இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு நாள் நம்ம இல்லைன்னா கூட வச்சுக்கோயேன், அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தாட் எப்படி அது மாற்றம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாமே கண்டிப்பா நல்லதாவே நம்ம எடுத்துக்கணும். அந்த இடத்துல எல்லாமே வந்து நம்மளுடைய பொறுமை மட்டும்தான் உண்மையான அந்த அளவுக்கு பொறுமையா இருந்தோம். ஸ்டார்டிங்ல நமக்கும் நிறைய பிரச்சனை வரும், கோவம் வரும், எல்லாமே தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காம நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக, நம்மளுடைய பசங்களுடைய முன்னேற்றத்துக்காக நம்ம பாட்டு நம்ம போகணும். ஏன்னா நிறைய விஷயம் வந்து நடக்குது பாக்குறோம். டக்குன்னு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கோசரம் எல்லாமே திடீர்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க. பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்களை கொண்டு போட்டு ஏதாவது பண்ணிக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க. ஏன்னா எங்க ஊர்ல நடந்திருக்குது அந்த மாதிரிலாம். அதனாலதான் நான் சொல்றேன், வாழ்க்கையில பொறுமையோட ரொம்பவே பெருசு வேற எதுவுமே இல்லை உண்மையாலுமே. யாரையும் அதாவது ஏன் இதை சொல்றேன்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு வைக்கும் போதுதான் அந்த எதிர்பார்ப்பு வந்து நமக்கு கிடைக்கல, ஏமாற்றமா போகுது அப்படின்னும் போது பிரச்சனைகள் வந்து அதிகமாகுது. சரிங்களா? அந்த எதிர்பார்ப்பை நம்ம வைக்காம நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு நம்மளுடைய முன்னேற்றத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்மளுக்கு ஏமாற்றமும் இல்ல, பிரச்சனைகளும் வர்றதில்ல. இப்ப நம்ம நிறைய பேர் பண்ற பெரிய பிரச்சனை வந்து ஒருத்தர்கிட்ட வந்து அளவுக்கு அதிகமா நம்ம வந்து எதிர்பார்ப்பு வச்சிடறோம். அந்த எதிர்பார்ப்பு வந்து நமக்கு ஏமாற்றமா இருக்கும்போதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால நான் அந்த விஷயத்த மட்டும் இப்ப தெளிவா கத்துக்கிட்டேன் உண்மையாலுமே. அதாவது அதை கத்துக்கிறதுக்கு எனக்கு இப்ப கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிருக்குது. அதாவது அவரு அந்த மாதிரி இருந்தவரு எங்க வீட்டுல ஃபுல்லா ட்ரிங்க் அடிச்சுட்டு பாசம் இல்லாத இருந்தவங்க. அவங்க கிட்ட ஒரு மாற்றம் வந்த பின்னாடி நம்ம மனசுல வந்து நிறைய கேள்விகள் வருது. நம்ம ஏன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கரெக்டா அவங்க போயிட்டு வர்றது, சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம கை கொடுத்துட்றாங்க, நம்ம தான் எல்லாம் பண்றோம். ஆனா ஸ்டார்டிங்ல வந்து அந்த எதிர்பார்ப்புன்றது இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து அந்த எதிர்பார்ப்பு இல்லை நமக்கு. ஏன்னா அதான் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு நமக்கு. அதாவது கரெக்டா இருக்கிறாங்க, நம்ம எதிர்பார்த்த மாதிரிலாம் நம்மளோட லைஃப் நடக்குது, அதாவது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க, நம்ம மேல பாசமா இருக்கிறாங்க அப்படின்னும் போது வந்து அந்த எதிர்பார்ப்பு இல்லை. அந்த எதிர்பார்ப்பு இல்லாத போது பிரச்சனைகள்ன்றது வந்து இல்லை. அதே அந்த எதிர்பார்ப்புன்றது வைக்கும் போதுதான் பிரச்சனைகள் அப்படின்றது வந்து ஒவ்வொரு வீட்லயுமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஏன் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஏன்னா என்னுடைய லைஃப்ல நடந்தது, கண்டிப்பா நிறைய பேர் உள்ள லைஃப்ல இப்படிதான் நடக்குது. என் கண் கூட பாத்துருக்கிறேன். சின்ன சின்ன குழந்தைங்க பாவம், ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைங்க, அவங்க ஈஸியா போயிடுறாங்க ஒரு நாள்ல. அந்த குழந்தைங்க வந்து எவ்வளவு ஒரு கஷ்டப்படுது உண்மையாலுமே. இன்னொன்னு வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த குழந்தைங்களும் கொண்டுடுறாங்க பாவம்ல. அவங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணின்னு போயிட்டு அந்த குழந்தைங்க கஷ்டப்படுறத பார்த்தா உண்மையா சொல்றோம் அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்குது. வாழ்க்கையில வந்து எதுக்குமே தப்பான முடிவுன்றது வந்து தீர்வு இல்லை. கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனைகளாம் நம்ம ஃபேஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் போராட்டமே உண்மையாலுமே. அப்பதான் வந்து வாழ்க்கை வந்து ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது எல்லாமே முடியும் போது நம்ம வாழ்க்கையை வந்து அழகானதாக்கிறோம். கண்டிப்பாலுமே என்னுடைய லைஃப்ல உண்மையா நான் உணர்ந்திருக்கிறேன். இத வந்து எங்க வீட்டுல இந்த ஒரு புரிதல் வர்றதுக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து இப்ப 15 வருஷமா பட்ட கஷ்டமெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாலாம் தெரியல உண்மையாலுமே. கண்டிப்பா இப்ப வந்து அழகா போகுது லைஃப் உண்மையாலுமே. அதாவது நம்ம கிட்ட பெருசா காசு பணம் தேவையில்ல, நெகனேட்டு தேவையில்ல, சொத்து பத்து தேவையில்ல. நம்ம வீட்டுல பிள்ளைங்கள இருந்து எல்லாருமே நல்லா சந்தோஷமா பேசி சிரிச்சு ஒருவேளை சோறை உட்காந்து எல்லாம் ஒன்னா நிம்மதியா சாப்பிட்டா வச்சுக்கோ, அதை விட சந்தோஷம் பெருசா இல்ல. சண்டே சமையலும் முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.